பித்ருக்கடன் தீர்க்கும் மால்ய அமாவாசை தர்ப்பண அரிய தகவல்கள். அமாவாசை அன்று செய்யப்படும் தர்ப்பணம் யமதர்மராஜனின் கையின் வழியாக முன்னோர்களிடம் ஒப்படைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. வருடந்தோறும் வரும் தை மற்றும் ஆடி என இரு அமாவாசைகள் முக்கியம் என்றாலும் நவராத்திரியின் ஆரம்பத்தை குறிக்கும் மூன்றாவதாக வரும் மகாலய அமாவாசை முக்கிய வாய்ந்ததாகும். மறந்தவனுக்கு மகாலயத்தில் கொடு என்கிற மாதிரி தை மற்றும் ஆடி மாத அமாவாசையில் தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் மகாலய பட்ச காலத்தில் நீர்த்தான் கடன் செய்கையில் முன்னோர்களின் ஆன்மாக்கள் மகிழ்ந்து ஆசிகளை வழங்குவார்கள். காருண்ய பிதாக்கள் என அழைக்கப்படும் முன்னோர்களின் ஆசிகளின் மூலம் பித்ரு தோஷம் மற்றும் பிற தோஷங்களில் இருந்து நிவர்த்தி கிடைக்கும். மகாலய அமாவாசை எப்படி தோன்றியது என்றதை பார்க்கலாம். கொடைவள்ளல் கர்ணன் தன்னுடைய முன்னோர்கள் சிராத்தம் செய்யாததால் அவர்களுக்கு சரியான உணவு கிடைக்கவில்லை. எனவே முன்னோர்கள் கர்ணனுக்கு சாபமிட்டதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு சொர்க்கத்திற்கு சென்ற கர்ணன் சாப்பாடு கிடைக்காமல் மிகவும் கஷ்டப்பட்டாங்க. பொன் பொருள் மட்டுமே தட்டில் விழுந்தன. யமதர்மராஜனிடம் இதற்கு பரிகாரம் வேண்டி கேட்கையில் யமதர்மராஜர் மகாலய பட்ச சமயம் நீர்த்தார் கடன் தீர்க்க வழி கூறினார். கர்ணரும் அவ்வாறே செய்தார். பித்ருக்கடன் அடைப்பட்டு சொர்க்கத்திற்கு மீண்டும் சென்றார். கர்ணன் பூமியில் தங்கி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்த அந்த 15 நாட்களே மகாலய பட்ச காலம் என அழைக்கப்படுகிறது. என்னதான் நம்ம தானம் தர்மம் எல்லாம் செய்தாலும் பித்ருக்கடன் வழிபாடு செய்யாவிட்டால் பலன் கிடைக்காது. நம்மளால் முடிஞ்ச அன்னதானம் இறை வழிபாடு செய்தால் நமக்கு மிகுந்த நன்மையை அளிக்கும்.